நல்ல பிதாவை நன்றிலிருந்து தோடுமை துதிக்கிறோம். ஆராதனை நாளுக்காய் நன்றி. நாளில் நம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார்கள். தடைகள் நீங்கட்டும், வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் மகிழட்டும். உம்முடைய நாமத்தினாலே பலப்பட்டுக் கொள்ளும்படி வேண்டுகிறோம். கர்த்தருடைய வழிநடத்தல் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தராகிய இயேசு மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்வம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே திருச்சபை என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். திருச்சபை என்றால் என்ன? திருச்சபை எப்படிப்பட்டது? திருச்சபையினுடைய நோக்கம் என்ன? நான் திருச்சபையிலே இருப்பதற்கு நோக்கம் என்ன? எல்லா காரியங்களை குறித்தும் நாம் தொடர்ந்து தியானித்து வரப்போகிறோம். இன்றைக்கு திருச்சபையை பற்றிய ஒரு அறிமுக செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, சபை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் சபை அப்படின்னு சொல்லுவோம். சபைனா மக்களின் கூட்டம், அவ்வளவுதான். சபைனா மக்களின் கூட்டம். திருச்சபை என்று சொல்லும் போது அது தேவ ஜனங்களின் ஒரு கூட்டம் என்று சொல்லலாம். இங்க கிரேக்க வார்த்தையில சொல்லும் போது திருச்சபைக்கு எக்லீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. எக்லீசியா என்றால் என்ன? அதுக்கு விளக்கம் இருக்கிறது என்று சொன்னால், the Greek word ecclesia refers to a meeting of a people called out and summoned together. இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, தேவனை ஆராதிப்பதற்கென்று கூடும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய மக்களின் கூட்டம். ஏதாவது புரிஞ்சுதா? தேவனை ஆராதிப்பதற்கென்று கூடும் தேவ ராஜ்யத்துக்குரிய மக்களின் கூட்டம். இதான் திருச்சபை. அல்லேலூயா. That is called church. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, come together as citizens of God's kingdom. இது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நகரத்தாரும் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஒரே குடும்பத்தாரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? we are all citizens of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எல்லாம் குடிமக்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் எல்லாரும் இங்க பூமியில இந்தியன் சிட்டிசன். ஆனால் வரப்போகிற ராஜ்யத்திலே நாம் எல்லாம் அங்க சிட்டிசனா இருப்போம். அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கி இருக்கோம். அல்லேலூயா. மரணத்துக்கு பிற்பாடு அல்லது இயேசு வரும்போது இந்த சிட்டிசன்ஷிப் இருக்கிற யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க போயிடுவாங்க. இந்த குடியுரிமை சான்று யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் போக முடியும். உங்கள்கிட்ட எல்லாம் குடியுரிமை சான்று இருக்குதா? ஆமா, அவங்க எல்லாம் அங்க போகலாம். we are all citizens of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? குடிமக்களா இருக்கிறோம். அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு அங்க இருக்கு. அல்லேலூயா. சிட்டிசன்ஷிப் இருக்கு. நான் ஒரு குடிமகன், பரலோக குடிமகன். ஆமென் சொல்லக்கூடாது? நான் பரலோக குடிமகன். சகோதரிகள் அப்படி யாரும் இல்லையா? ஆமென். இதான் யோசிச்சு பார்க்கிறாங்க, ஐயோ நான் தானே அது அப்படின்றாங்க. அல்லேலூயா. அதனால பரலோகத்திலே நாம் குடிமக்களாக இருக்கிறோம். பூமியில சரீரத்தின்படி இங்கே வாழ்ந்தாலும்
பூமியிலே நாம் எல்லாரும் இந்திய குடிமக்களாக இருக்கிறோம். பரலோகத்திலும் நாம் குடியுரிமை பெற்று இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் வரும், நம்முடைய சொந்த தேசத்துக்கு நாம் எல்லாம் போயிடுவோம். ஆமென். நம்முடைய சொந்த தேசத்துக்கு நாம் சீக்கிரமாய் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்வார். அதற்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலேதான் இந்த குடியுரிமை பெற்றவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? ஒரே வீட்டிலே வசிக்கிறோம் போட்டிருக்கு. அதான் தேவனுடைய வீடு. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் மாயாமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நீங்க அந்த குடியுரிமை பெற்றிருக்கிறீங்க. அந்த குடியுரிமை பெற்றவர்கள் எல்லாரும் எங்க வச்சிருக்கிறார்? எந்த வீட்டுல? தேவனுடைய வீட்டுல. அல்லேலூயா. தேவனுடைய வீடாகிய சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய வீடாகிய சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய குடியுரிமை பெற்று இங்கே பூமியிலே இருக்கக்கூடிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையிலே குடிமக்களாய் இங்கே வரப்போகிற அந்த ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த குடியுரிமையை நமக்கு யார் பெற்று தந்தது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்போ திருச்சபை என்பது என்ன சொல்லலாம்? தேவனை ஆராதிப்பதற்கென்று கூடும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களின் கூட்டம். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லிடலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுமா? நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. தேவனை ஆராதிப்பதற்கென்று. நான் எவ்வளவு சத்தமா சொல்றேன், நீங்க எவ்வளவு சத்தமா சொல்றீங்க? தேவனை ஆராதிப்பதற்கென்று கூடும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களின் கூட்டம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களின் கூட்டம். அதுதான் திருச்சபை. That is what the church. அவ்வளவுதான். அப்போ சபை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு மைண்ட்ல பிக்சர் இருக்கு. எங்க சபை ஆண்டாங்கரையில இருக்கு. அல்லேலூயா. எங்க சபை ஆண்டாங்கரையில இருக்கு. அது எப்படி சீட்டு போட்டுருக்கு? 70க்கு 20 கட்டடத்துல இருக்குது. இங்க சர்ச் இது வந்து சர்ச் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரலா நம்ம மைண்ட்ல இதுதான் சர்ச் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் மக்களின் கூட்டத்துக்கு தான் திருச்சபை என்று பெயர். இது திருச்சபை கட்டிடம் மாத்திரமே. அல்லேலூயா. நான் சில பேர் பார்த்துருக்கேன், இந்த ரோட்ல போறவங்க இங்க வந்தோடனே கையெடுத்து கும்பிட்டு போவாங்க. அவங்களுடைய கான்செப்ட் என்ன? இங்கே சாமி கும்பிடுறாங்க, இங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இங்க அவரெல்லாம் உட்கார்லாம் வைக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷருடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வசிப்பதில்லை. மனுஷன் அவன் 1 டன்னு தங்கத்தை போட்டு கட்டினாலும் அங்க வந்து தேவன் உட்கார மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல ஆலயங்கள்ல தங்கத்தால இறைக்கிறாங்க. ஆனா தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார், மனுஷனுடைய கைவேலையினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் நான் வசிக்க மாட்டேன். ஆகையினாலே இந்த கட்டிடத்திலும் அவர் வசிப்பது கிடையாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 16ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டபடி பார்த்தால் அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த சத்தியம். வேதம் கற்றுக் கொடுக்கிறது அதான். இது என்னுடைய சொந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அப்போ இது மனுஷனுடைய கைவேலையில உண்டான ஒரு கட்டிடத்திலே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அதிலே வாசம் பண்ணுவது கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அவர் சொன்னார்,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பேதுருவிடத்திலே அவர் சொல்லுகிறார். எப்படி சொன்னார்? நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு சபையை கட்ட போறேன், நான் ஒரு சபையை கட்ட போறேன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அதை மனிதர்களால் அழிக்க முடியாது, அது சாத்தானால் அழிக்கப்பட முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கட்டும், மற்ற தேசங்களில் இருக்கட்டும், எங்கேயோ சில இடங்களிலே தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது, எங்கேயோ சில இடங்களிலே தேவ ஜனங்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், எங்கேயோ சில இடங்களிலே அவர்கள் ஒரு சபையை இடிப்பதினாலேயோ கட்டிடத்தை அகற்றுவதனாலேயோ சபையை அழித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு நாளும் சபையை ஒருவராலும் அழிக்க முடியாது. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மனிதனுடைய கைகளால் இடிக்க முடியாது. கட்டடத்தை வேணா இடிக்கலாம், தேவனுடைய திட்டத்தை ஒருவராலும் இடிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. தேவனால் ஒரு சபை அது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதை பாதாளத்தின் வாசல்கள், சாத்தானுடைய சக்திகள் அதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. தேவனுடைய நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சபை, சில பேர் சொல்றாங்க, இந்த சபையை நாம் என்ன கஷ்டப்பட்டு உருவாக்கின தெரியுமா? அது பொய்யான வார்த்தை. சபையை எந்த மனுஷனும் நிறுவ முடியாது. வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். சபையை சம்பாதித்தது யார்? தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார், சபையை ஏற்படுத்தினார், சபையை நிறுவினார். அவரே ஃபவுண்டர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்தான் ஃபவுண்டர். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. அவர்தான் சபையை நிறுவினார். நாம வேணா உழைச்சிருக்கலாம், நாம பிரயாசப்பட்டிருக்கலாம், சுவிசேஷம் சொல்லி மக்களை சேர்க்கிற பணியை தேவன் நம்மை தூண்டி அவர் செய்திருப்பார். அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு மனிதனும் நான் இந்த சபையை உருவாக்கினேன், நான் இந்த சபையை ஏற்படுத்தினேன் என்று சொல்லாதிருப்பானாக. அல்லேலூயா. யாரும் சொல்லக்கூடாது, இந்த சபை என்னால் ஏற்படுத்தப்பட்டது, இந்த சபை என்னால் தாங்கப்படுகிறது, இந்த சபை என்னால் பாதுகாக்கப்படுகிறது. நத்திங். யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. அதுக்கு கண்காணியை போட்டது யாரு? யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க வேலைக்காரர்களை நியமிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் கண்காணிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா கண்காணிப்பு செய்யறவங்க யாருடைய வேலைக்காரங்க? யாரால நியமிக்கப்பட்டவங்க? பரிசுத்த ஆவியானவர்களே, ஆவியானவரால் நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வந்து கண்காணிப்பு செய்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறதுனாலே எந்த ஊழியக்காரனையும் குறித்து நீங்கள் யாதொன்றும் குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது. ஆமென். யாரா இருக்கட்டும், நீங்கள் இந்த சபையில இருக்கிற மக்கள் ஒருவேளை வேறொரு ஊழியக்காரரையோ வேறொரு திருச்சபை கண்காணிப்பு செய்கிறவரையோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது.
தேவனுடைய ஊழியக்காரனை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வேலைக்காரர்களாக அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா வச்சிருக்கிறார். அதனால நமக்கு ஈக்குவலா நினைச்சு அவங்க என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆரோனும் மிரியாமும் 2 பேரும் மோசைக்கு எதிராக பேசினார்கள். தேவன் அதை கவனித்தார். அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். கூடவே இருக்கிறவங்க தானே 2 பேரும். யாரு 2 பேரும்? அவன் மோசையினுடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார். நம்ம கூட பிறந்தவன் தானே. ஆனால் கண்காணி யாருடைய கண்காணி? யாரால் நியமிக்கப்பட்ட கண்காணி? பரிசுத்த ஆவியானவரால் நியமிக்கப்பட்ட கண்காணி. தேவனுக்கு விரோதமாய் அவர்களை குறித்து நாம் யாதொன்றும் சொல்லக்கூடாது. ஆனால் கண்காணியானவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மக்களோடு மக்களாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு இயேசு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இயேசுவானவர் மக்களோடு உட்கார்ந்து சாப்பிடும் போது பரிசேயரும் வேதமானவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிரதான ஆசாரியன் அல்லவா, அவர் சபைக்கு சொந்தக்காரர் அல்லவா. அப்படி இருந்தும் அவர் எப்படி பாவிகளோடு உட்கார்ந்தார்? தன்னை எல்லா மக்களோடும் சமப்படுத்திக் கொண்டார். அப்படியே கண்காணிப்பு இருக்கிறவர்களும் தங்களை மக்களோடு மக்களாக இணைத்துக் கொண்டு வந்து எடுத்திருக்கிற ஊழியத்தை, தேவன் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றும் வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை கழுவி தன்னை தாழ்த்தி இவ்விதமாய் ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன செய்யணும்? மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே அவைகளை நாம் மீறாது இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது திருச்சபை என்பது தேவனை ஆராதிக்க கூடும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களின் கூட்டம். சொல்லுவோம். அடுத்ததாக ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோம். இந்த திருச்சபையை சம்பாதித்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். அப்படியானால் இந்த திருச்சபைக்கு கண்காணிப்பு செய்வதற்கு வேலையாளை நியமித்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். இதான் சிஸ்டம் திருச்சபை. திருச்சபை என்பது ஆவிக்குரிய மக்களின் கூட்டம். அதை புரிந்து கொண்டோமானால் திருச்சபைக்குள்ளே, திருச்சபை ஒழுங்குக்குள்ளே நம்மை இணைத்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் நியமித்திருக்கிற சபையிலே நாமும் அங்கமாயிருப்போம். இதுல 2 பிரிவு சொல்லலாம். உள்ளூர் திருச்சபை, உலகளாவிய திருச்சபை. உள்ளூர் திருச்சபை என்பது ஆங்காங்கே இருக்கிற சபைகள். உலகளாவிய திருச்சபை என்பது தேவன் அவருடைய பார்வையிலே வைத்திருக்கிற திருச்சபை. அதாவது எப்படி? அவர் ஒரு சபை, இதெல்லாம் அவருடைய சபைதான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது தன்னுடைய சபையை கூட்டிட்டு போவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல இருக்கிற அத்தனை சபையும் அவர் கூட்டிட்டு போய் தானே ஆகணும். இப்ப இந்த சபைக்குள்ள சரியில்லாம இருக்கிறவங்க என்ன பண்றது? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு உண்மையை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 13ஆம் அதிகாரம் அதுல 47 இருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த சம்பவத்தை கம்பேர் பண்ணீங்க. அப்போ தேவன் பாருங்க, ஒரு வலை போட்டுருக்குது, அந்த வலைக்குள்ள எல்லாரும் வந்தாச்சு. ஆமென். நினைச்சுக்கோங்களேன், அந்த வலைக்குள்ள ஆண்டாங்கிற சபையில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளும் உள்ள போயிட்டோம். அதை ஒரு நாள் உட்கார்ந்து தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க? என்ன செய்ய போறாங்க? யார் அதை பிடிக்கிறாங்களா?
யார் செய்றாங்க அந்த வேலையை? தூதர்கள். அப்படிதானே போட்டிருக்கு. தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து என்ன செய்வாங்களாம்? அந்த வலையை இழுத்துட்டு வந்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில சேர்த்துக்கிட்டு ஆகாதவைகளை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? எரிந்து விடும். நீங்களும் நானும் இந்த சபையில இருக்க பாருங்க, எல்லாம் வலைக்குள்ள வந்துட்டோம், வலை நிரம்பிருச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படணும், அப்போது முடிவு வரும். பிரசங்கிக்கப்பட்டுரும், கட்டாயமா ஆண்டவர் வருவாரு. வலையை போட்டாச்சு. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு நல்லவன் கெட்டது எல்லாம் வந்துருவாங்க. வந்த உடனே அந்த வலையை இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு நல்லவைகளை கூடையிலே சேர்ப்பார்கள். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரே, நல்லவைகள் தேவனுடைய உபதேசத்தின்படி வாழ்ந்தவர்கள் பிரித்தெடுக்கப்படுவார்கள். அந்த பிரித்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் ஒரு சபை. ஒரு அழிவே சொல்லுங்க. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அது சின்ன கிராமமா இருக்கட்டும், 10 பேர் இருக்கிற சபையா இருக்கட்டும், 10,000 பேர் இருக்கிற சபையா இருக்கட்டும், அங்கே இருக்கிற நல்லவைகளை ஒன்று சேர்த்து தேவதூதர்கள் பிரித்து அதை கூடையிலே சேர்ப்பார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, அதுதான் தேவன் நியமித்திருக்கிற திருச்சபை. அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளுகிற சபை அதுதான். அவர் எடுத்துக்கொள்ளுகிற சபை அதுதான். அதனால ஒரு திருமுழுக்கு பெற்றதுனால, ஒரு காணிக்கையை தேவனுக்கு செலுத்திட்டதுனால, எப்பயாவது ஒரு தடவை ஆலயத்துக்கு வந்துட்டதுனால நான் கன்ஃபர்மேஷன் ஆயிட்டேன்னு நினைச்சுக்க வேண்டாம். எனவே திருச்சபை என்பது ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த உவமையை சொல்லும் போது வலைக்குள்ள எல்லாம் வந்தாச்சு. ஆனால் நல்லவைகளை கூடையிலே சேர்ப்பார்கள், ஆகாதவைகளையோ தூர போட்டுருவாங்க. உலகத்தின் ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்கள். பிரிக்கப்படுற கூட்டத்துல நம்ம போயிட வேண்டாம், நீதிமான்களின் கூட்டத்துக்குள்ள வந்துருவோம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினாலே அருமையானவர்களே, இந்த உள்ளூர் திருச்சபை உலகளாவிய திருச்சபை, லோக்கல் சர்ச், யுனிவர்சல் சர்ச். அப்போ உலகளாவிய திருச்சபை என்பது தேவன் எப்படி பார்க்கிறார்? உள்ளூர் திருச்சபை என்கிற ஒவ்வொரு தனி சபைகளும் அதற்குள்ளே இருக்கிற உண்மையான பரிசுத்தவான்களின் கூட்டமைப்பாக தேவன் காண்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகையால் திருச்சபை என்பதை குறித்து ஒரு தெளிவான சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், உள்ளூர் சபையினுடைய அந்த வெளிப்பாட்டை நாம் அதில் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு சகோதரன் ஒருவன் குற்றம் செய்தால் அவனை நீ போய் என்ன செய்? அவனுக்கு கண்டித்து உணர்த்து, அவனுக்கு ஆலோசனை சொல். அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 2 அல்லது 3 பேரோட போய் அவனுக்கு சொல்லு. அப்பவும் அவன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுப்பாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த சபை, அதைத்தான் நாம் உள்ளூர் திருச்சபை என்கிறோம், லோக்கல் சர்ச். அந்த லோக்கல் சர்ச்சில் சொல்லு, அங்க இருக்கிற திருச்சபையில சொல்லு. அவங்களுக்கும் அவன் செவி கொடுக்காட்டி அவன் உனக்கு எப்படி இருப்பான்? அஞ்ஞானியை போல இருப்பான். தேவனுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போறாங்க, ஒவ்வொரு பட்டணமா போறாங்க. போகும்போது எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலராலும் மூப்பராலும் என்ன கட்டளைகள் விதிக்கப்பட்டதோ அந்த கட்டளைகளை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு யாருக்கு? உள்ளூர் சபை மக்களுக்கு, உள்ளூர் அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற உள்ளூர் சபை மக்களுக்கு ஒப்புவித்தார்கள். சட்ட திட்டங்கள் எல்லாம், இதெல்லாம் அப்போஸ்தலரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சட்டம், இதை கை கொள்ளுங்க அப்படின்னு பட்டணங்கள் தோறும் அவங்க போகும்போது என்ன செய்தாங்க? உள்ளூர் சபைகளுக்கு இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க.
லோக்கல் சர்ச். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள், உள்ளூர் திருச்சபைகள், யுனிவர்சல் சர்ச், உலகளாவிய திருச்சபை என்பது மத்தேயு 16:18 சொல்லப்பட்டபடி, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபைகள் என்று சொல்லாமல் சபையை கட்டுவேன். இதுதான் யுனிவர்சல் சர்ச், இதுதான் உலகளாவிய திருச்சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மாணவர்களே, இந்த காரியத்தில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருப்போம். தேவன் எல்லா சபைகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபைகளையும் அவர் பார்க்கிறார். தேவன் உலகளாவிய ஒரு திருச்சபையை அவர் நிறுவுகிறார். அந்த திருச்சபையில யார் இருப்பார்கள்? தங்களை தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவி காத்து கொண்டவர்கள் அந்த திருச்சபையில் அங்கமாயிருப்பார். ஆண்டவர் அந்த சபையை தான் கூட்டிட்டு போறதுக்கு வரப்போறார். 100 பேர் இருக்கிற சபையில 100 பேரும் சரியா இருக்கணும் தான் நம்ம விரும்புறோம். ஒருவேளை சரியில்லாதவர்களை தேவனை புறம்பாக்கி போடுவார் என்று சொல்லணும். எந்த மனுஷனும் நியாயம் தீர்க்க போவது கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் இவன் சரியில்லைன்னு கேட்டு ஆண்டவர் மனுஷன்கிட்ட கேட்டு முடிவெடுக்க போறது கிடையாது. அவருடைய பார்வையிலே யாரெல்லாம் சரியா இருக்கிறார்களோ அவர்கள் தேவன் சொல்லி அந்த உலகளாவிய திருச்சபையினுடைய அங்கமாக இருந்து சரீரமாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சபையினுடைய அவர்தான் நாயகராக இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற நாம் தேவன் நியமிக்கிற அந்த சபையிலே ஒரு அங்கமாயிருக்கணும். உள்ளூர் சபையில எப்படி நான் அங்கமாயிருக்கிறேனோ உலகளாவிய திருச்சபையிலும் நான் அங்கமாயிருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சபைகளிலும் இருந்து பரிசுத்தவான்களை தேவன் கூட்டும் போது அது ஒரு பெரிய சபையாய் காணப்படும். அந்த பெரிய சபையில நானும் இருப்பேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எபேசியர் 2:19-22 வரை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் எப்படி இருக்கிறாங்க? அஸ்திவாரமாய் இருக்கிறார்கள். அது மேல நாம் எல்லாம் கட்டப்பட்டு வர்றோம். ஆமென். நாம் எல்லாம் கட்டப்பட்டு வர்றோம். எப்படி கட்டப்பட்டு வர்றோம்? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, சரியானதாய் இணைக்கப்பட்டு, இசைவாய் ஏற்றதாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டடம் கட்டுறோம். இந்த கட்டடத்துக்காக நிறைய கல்லு கொண்டு வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம ஏரியால எல்லாம் செங்கல் கட்டுறோம். ஒரு கொத்தனார் எடுத்து அதை கட்டும் போது ஒவ்வொரு கட்டும் போதெல்லாம் எது சரியான ஒரு கல்லோ அந்த கல்லை தேடுவாரா தேட மாட்டாரு. ஆமா, ஒரு இடத்துல சின்னதா ஒரு கல் வேணும், அதுக்குரிய சைஸ் கிடைக்குதான்னு பார்ப்பாரு. அதை எடுத்து அங்க புட்டப் பண்ணுவாரு, அங்க வச்சு கட்டுவார். ஒருவேளை அப்படி ஒரு கல்லு கிடைக்கலன்னா இன்னொரு கல்லை உடைப்பார். ஒருவேளை அப்படி நீங்க உடைக்கப்படலாம். அதாவது ஒரு இடத்தை நிரப்பப்படுவதற்கு சில நேரங்களில் தேவன் உங்களை சரி செய்து கட்டுவார். அதை உங்களை கொண்டுதான் செய்ய முடியும்னா அவர் கையில ஒரு கல்லு கிடைக்கும், அதை உடைப்பாரு, அவர் இஷ்டத்துக்கு அதை வச்சு கட்டுவார்.
அல்லேலூயா. நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தேன் ஆண்டவரே, நான் முழுசா இருந்தேன், என்னை கொண்டாந்து உடைச்சி சின்னதாக்கி கட்டுறீங்களே, அப்பதான் இந்த மாளிகை அழகா கட்டலாம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அப்போ ஆண்டுடைய வசனம் நல்லா கவனிங்க. அவர் மேல மாளிகை முழுசாய் கட்டப்பட்டு வருகிறது. அப்போ சரியில்லாத கல், ஒரு கல் சரியில்லாமல் வச்சுங்க, அவர் எடுக்கும் போதே அவருக்கு தெரியும். ஒரு மேசன் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் எடுக்கும் போதே இந்த கல் சரியில்லை, வேகாத கல், உள்ள கூட இருக்குது, சத்தம் சரியில்லை, இதை பார்த்து தூக்கி போடுறாரு. அருமையானவர்களே, அப்போ தேவன் ஒரு பரிசுத்தமான ஆலயமாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். யாரை வைத்து? நம்மை கொண்டு. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மேல், யார் மேல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை அஸ்திவாரமாக போட்டு அது மேல நம்மளை கொண்டு கட்டுறாரு. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசுவானவர் தான் மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் தான் பிரதானம். அது மேல ஃபவுண்டேஷன் ஒர்க் நடக்குது. அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் யாருக்கு? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். அவங்க தான் இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளை எல்லாம் உபதேசங்களாக நமக்கு கொடுக்கிறாங்க. வேதத்தை அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அது மேல ஆவிக்குரிய மக்களை வைத்து தேவன் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிக் கொண்டு, இப்ப அந்த வசனத்தை படிக்கிற பாருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. திருச்சபை ஒரு கட்டிடம் அல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நான் சபையினுடைய கண்காணியா இருக்கும்படி தேவன் என்ன நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. எனக்கு அப்புறம் என்னை ஒருவேளை ஆண்டவர் நீ பார்த்ததெல்லாம் போதும், அடுத்த ஆளை நீ சொல்றாரு, அல்லது என்னை கூப்பிட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்தது ஒரு கண்காணிப்பை அவர் தான் நியமிப்பார். நானே ஒருத்தரை என்னுடைய மாம்சத்தின்படி முடிவெடுத்து வைக்க கூடாது. அல்லது எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனை தான் வைப்பேன் கட்டாயமா நிக்க கூடாது. அது தேவ சித்தம் இருந்தால் மகன் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்துக்கு எதிராக நானே முடிவெடுத்து என்ன செய்யக்கூடாது. அடுத்து ஏன் மகன் தான் இதுல கண்காணிப்பு, இது பிசினஸ் கிடையாது. அல்லேலூயா. இது ஒரு பாஸ்டர் சம்பாதிச்ச சர்ச் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உழைச்சிருக்கலாம். ஒருவேளை துவக்க காலத்துல என்னோடு இணைந்து பணியாற்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க, எல்லாரும் இணைஞ்சு உழைச்சிருக்கலாம். அது ஒரு தனி மனிதனாக கூட நிறைய கஷ்டங்கள் எடுத்திருக்கலாம். ஆனாலும் சபை யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். நான் எது சொல்ல, நான் வேலை செய்திருக்கிற வேலைக்காரன் எவன் கூலியை பெற்றுக்கொள்ள, அவ்வளவுதான். நான் வேலை செய்தா எனக்கு கூலி இருக்கு. நான் சொந்தக்காரன் கிடையாது. நான் இந்த திருச்சபையினுடைய நிறுவனர் கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஒருவேளை அரசாங்கத்தில் பதிவு பண்றதுக்காக நினைச்சுவோம், இப்போ இயேசுவானவர் தான் இதோட ஃபவுண்டர்னு போட்டா அவரை கூட்டுவாங்க, கைத்து போடுன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் கூட்டுவாங்க. அப்ப எங்க அப்பா சார்பா அவருடைய பிள்ளை நான் கைத்து போட்டுக்கிறேன் சொல்லுங்க. அவர் எங்க அப்பா அவ்வளவுதான் சொல்லி நீ போடு, நான் போட முடியுமா? அல்லேலூயா. அவர் எழுதுனாருன்னா எல்லாம் பயந்துடும். ஒரு தடவை எழுதினாரு, ஒருத்தருக்கு தூக்கமே வரல, மேலே கேள்வி எழுதினாரு. அவ்வளவுதான், அவரோட அவருக்கு அதை பிடிச்சது. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பயம் வந்தது. அதனால தேவ பிள்ளையே ஆண்டு பிரதான சத்தியங்களை புரிந்து கொள்ளணும். நான் எனக்கு தெரியணும். ஒருவேளை இப்போ இந்த ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதுல ஒரு ஃபவுண்டர்னு போட்டுக்கிட்டாலும் என் புத்தியில என்ன இருக்குன்னு தெரியுமா? ஐ அம் நாட் எ ஃபவுண்டர், மை ஃபாதர் இஸ் எ ஃபவுண்டர். அல்லேலூயா. என்னுடைய அப்பா தான் ஃபவுண்டர், என்னுடைய தேவன் தான் ஸ்தாபகர். அவர் ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நான் கூட்டா யாரும் வருவாங்களா? நீங்க இப்படி உட்கார்ந்து கேட்பீங்களா? என்னை விட படிச்சவங்க அதிகமா படிச்சவங்க நடந்துருக்கீங்க, அவர் வேலைக்காரங்கிறதுனால கேட்டுட்டீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வேலைக்கு போட்டிருக்கிறார். ஆகையினாலே யாருமே சொல்ல முடியாது, இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் அடுத்த ஊழியக்காரனை நியமிக்கக்கூடிய எந்த அதிகாரமும் கிடையாது. தேவனை நியமிக்கணும். ஆமென்.
கண்காணிப்பு அவர் தானே. சில இடங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா, ஒரு ஊழியக்காரர் இல்லையா, அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது அது குடும்ப ப்ராப்பர்ட்டி மாதிரி சபையெல்லாம் அப்படியே ஆக்கி வச்சுட்டு இருக்காங்க, குடும்ப சொத்து மாதிரி. உடனே அடுத்த ஆள் யார் குடும்பத்தில் இருக்கா, நீ சபையை பார்த்துக்கோ, இது பிசினஸ் ஆகுது இல்ல. கர்த்தருடைய சபையின் மூப்பர்கள் சங்கம் உட்கார்ந்து கேட்கணும், சபையில் இருக்கக்கூடிய மூப்பர் சங்கம் உட்கார்ந்து கேட்கணும், அடுத்த தலைமைத்துவம் யாருக்கு ஆண்டவரே. அன்னைக்கு சீட்டு போட்டாங்களா இல்லையா, ஒரு சீசன் குறைஞ்சிட்டா, அவன் பணத்துக்காக விழுந்து போனா, உடனே மூப்பர் சங்கம் உட்கார்ந்தது, ஆண்டவரே சரியான நபரை 2 பேர் இருக்கிறா 4 பேர் இருக்கிறா, சரியான நபரை காட்டுங்க. சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அல்லேலூயா. அடுத்து ஒரு ஆளை நியமித்தாங்க. அது மாதிரிதான் தேவனுடைய சித்தத்துக்கு எல்லாரும் கழுத்து சாய்க்கணும். மாம்சம் வெளிப்பட்டாலோ, சபைக்குள்ளே அரசியல் வந்தாலோ, அல்லது நான் பெரிய நீ பெரிய குரூப் சேர்த்துட்டு ஏற்படுத்தினாலோ சபையே இருக்காது. அல்லேலூயா. எந்த காலத்திலையும் இந்த சபையில எந்த சபையில அப்படி வரக்கூடாது. அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, திருச்சபை என்பது தேவனை ஆராதிக்க கூடும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களின் கூட்டம். அவ்வளவுதான். நான் என்னுடைய தேவைக்காக சபைக்குள்ள வந்திருக்கிறேன். அவர் போட்ட வலைக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நல்லவைகளை சேர்க்க போறாரு, நான் அவர் கைக்கு நல்லவைகளாய் போய் சேருவேன். இந்த நம்பிக்கையோடு பரிசுத்தம் ஆகுதலை நான் பூரணப்படுத்த வேண்டும். திருச்சபையின் சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்டு அதை கனப்படுத்த வேண்டும். திருச்சபை குறித்து ரொம்ப வேல்யூபிள் டாக்டரிங்ஸ் இருக்கு, ரொம்ப வேல்யூவான சத்தியங்கள் இருக்கு. தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானால் நாம் அதை தியானிக்க போகிறோம். நாம் அதை தியானிக்க நமக்குள்ள சபை இவ்வளவு மேன்மையானது. நான் இந்த சபையில எப்படி இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்குவோம். சரீரமாகிய சபையிலே நீங்களும் நானும் அங்கமாய் இருக்கிறோம். ஆகையினாலே சபை என்பது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அடைக்கலமான வீடு. அல்லேலூயா சொல்லுவோமா? நோவா காலத்துல ஒரு பேழை ஏற்படுத்தி எப்படி அந்த 8 பேரை காப்பாற்றினாரோ, அதுபோல இன்றைக்கு சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சபை என்கிற பேழைகளை வைத்து அவர் பாதுகாத்துக் கொண்டது. கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுவார். இந்த சபையிலே என்னையும் தேவன் ஒரு அங்கமாய் நியமித்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படிக்கிறோம். முழங்கால் படிக்க நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த கல்லின் மேலே சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின திருச்சபைக்குள்ளே என் சபை என்று சொன்னி உம்முடைய சபைக்குள்ளே என்னையும் எங்களையும் கொண்டு வந்தீரே. நன்றி ஆண்டவரே. என்னையும் எங்களையும் உம்முடைய சபைக்குள்ளே கொண்டு வந்தீரே. நன்றி. ஒரு நாள் வரும்போது நீர் ஏற்படுத்தின உலகளாவிய அந்த திருச்சபை கூட்டமைப்புக்குள்ளே நானும் ஒருவனாய், நாங்களும் ஒருவராய் நிற்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டும். இந்த வேத சத்தியங்களை என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் கவனமாய் என்னுடைய இருதயத்திலே பதித்து வைத்து அவ்வப்போது நினைவு கூர்ந்து நாங்கள் தேவனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் நாங்கள் சபையிலே கூடி வருகிற நேரத்தில் மாத்திரமல்ல, நான் சபைக்கு இந்த சபை கூட்டத்திற்கு வெளியே இருக்கிற நேரத்திலும் கூட நான் இந்த சபையின் அங்கமாய் இருக்கிறேன் என்கிற உணர்வுடையவனாய் இருப்பதற்கு தேவன் அவ்வப்போது நீர் ஆண்டவரை உணர்த்துவித்து நடத்த வேணுமாய் சொல்லிக்கிறேன். அனுக்கிரகம் பண்ணுகிறார். திருச்சபையின் மேன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, இன்னும் ஆழமாய் விளங்கிக் கொள்ளும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும். கர்த்தராகிய இயேசு மூலம் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.